தனிமையாய் இருப்பதே நல்லது. இது கடைசி காலம். அதனால் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல். மிகப்பெரிய சில துன்பங்களில் தப்பித்துக் கொள்ள ஒரு வழி இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, நாம் அந்நியருக்காக பிணைப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியருக்காக பிணைப்படுதல் என்றால், சில நேரங்களில் வங்கிகளில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவதுண்டு. வங்கியில் யாருக்காவது லோன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால், நாம் அவர்களுக்காக ரெக்கமெண்ட் செய்து, சற்று இவர்களுக்கு கொடுங்கள், இந்த லோனை கொடுங்கள், இவர்கள் கட்டி விடுவார்கள் என்று அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி நாம் வாக்கு கொடுத்து அவர்களுக்கு அந்த நன்மை பெறும்படி நாம் செய்வோம். இப்படி செய்வது வழக்கம். இதுதான் பிணைப்படுதல். ஒருவருக்காக நாம் உதவி செய்வதற்காக நாம் இன்னொருவரிடத்தில் இவர் கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கைக்குரிய சொல்லை நாம் சொல்வது. இப்படி செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மிகப்பெரிய ஆபத்தில் நம்மை கொண்டு போய் முடிக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் பலர் வாழ்க்கையில் நடக்கிறது. நாம் நல்லவர் என்று நம்பி, அவர்கள் கண்டிப்பாக அந்த கடனை கொடுத்து விடுவார் என்று நம்பி ஒருவருக்காக நாம் இன்னொருவரிடம் பேசுவோம். அப்பொழுது அவர்கள் அந்த கடனை பெற்றுக்கொண்டு நம் நண்பர்களை நமக்கு துரோகம் செய்து போய்விடுவார்கள். கடைசியில் கடன் கொடுத்தவர்கள் நம்மை வந்து கேட்பார்கள், நீ சொன்னதால் தானே நான் கொடுத்தேன், அதனால் நீதான் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று கேட்பார்கள். இப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படக்கூடாது என்றால் அந்நியருக்காக பிணைப்படக்கூடாது. நமக்கு யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நம்மால் முடிந்தால் உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் விட்டுவிடலாம். மற்றவர்களுக்காக நாம் என்றும் பிணைப்படவே கூடாது. அது மிகுந்த ஆபத்தில் முடியும். ஏனென்றால் நம்மால் அவர்களுக்கு கொடுக்க வசதியும் இருக்காது. மாட்டிக்கொண்டால், அவர்கள் கொடுக்காமல் போனால் அதை நாம் கொடுத்து தீர வேண்டிய நிலை வரும். அதனால் மிகுந்த துன்பமும் வேதனையும் குழப்பங்களும் வாழ்க்கையில் நிம்மதியின்மையும் ஏற்படும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்கிறவர்கள் வாயின் வார்த்தையில் மாட்டிக்கொள்கிறார்கள். பிடிபட்டு கொண்டுகிறோம், மற்றவர்களிடத்தில் பிடிபடுகிறோம். அவர்கள் நம்மை கட்டி போடுவது போல நம் வாயின் வார்த்தைகள், நாம் ஒரு செயலும் செய்யவில்லை, யாரிடத்திலும் கடன் பணம் வாங்கவும் இல்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கவும் இல்லை, வார்த்தை தான் சொல்லுகிறோம். அதனால் நாம் மிகுந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் யாராவது இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் ஒரு வழி சொல்லுகிறார். ஏற்கனவே நான் அந்நியருக்காக, என் நண்பனுக்காக கடன் கொடுப்பதில் நான் போய் அந்நியனுக்காக பிணைப்பட்டு விட்டேன். இப்பொழுதோ என் தலையில் வந்து இறங்கி இருக்கிறது. அவன் கொடுக்கவில்லை, கடன் கொடுத்தவன் என்னை கேட்கிறான். நான் என்ன செய்வது? இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேனே என்று நாம் அந்த நிலையில் இருந்தால் நமக்கு என்ன வழி? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவனாய் நீ இருந்தால் நீ போய் அவனிடம் பேசு. அவனிடத்தில் பேசி உன்னை நீ தப்பிவித்துக் கொள். உன் வாயின் வார்த்தைகளால் நீ மாட்டிக்கொண்டாய், நீ போய் பின்பாக பேசு, அவனிடத்தில் பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், உறங்காமலும் தூங்காமலும் ஓய்வில்லாமல் அவனிடம் போய், எப்படியாவது இந்த காரியத்தில் என்னை விட்டுவிடு என்று ஓயாமல் போய் நாம் கேட்டு அந்த பாடுகளில் இருந்து தப்புவித்துக் கொள்ள வேண்டும். யாருக்காவது நான் வார்த்தை கொடுத்து விட்டேன், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால் உடனே போய், நமக்கு யார் துன்பம் கொடுத்து, அதாவது கடன் கொடுத்தவன் நம்மை கேட்கும் பொழுது அவனிடத்தில் ஓயாமல் நடந்து போய், தூங்காமலும் உறங்காமலும் விடாப்பிடியாக, அதாவது ஓயாமல் போராடி, எப்படியாவது இந்த வாரத்திலிருந்து என்னை விட்டுவிடு, நீயே கடன் கொடுத்தவனிடம் வாங்கிக்கொள், என்னை விட்டுவிடு என்று நாம் தப்பிவித்துக் கொள்ள வேண்டும். நம் நண்பன் அவன் கடன் அடைத்தாலும் ஏமாற்றினாலும் அதிலிருந்து, இப்படிப்பட்ட பிணைப்பட்டு விட்டோம் என்றால் அதிலிருந்து உடனே வெளியே வந்து விடுவது நல்லது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், வெளிமான் வேட்டைக்காரனுக்கு தப்புவது போல, ஒரு மான் வேட்டைக்காரனிடத்தில் தப்புவது போல நீ தப்புவித்துக் கொள் உன்னை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டாதே. மாட்டி இருந்தால் தப்புவித்துக் கொள். அதே சூழ்நிலையில் இருக்காதே, அது மிகுந்த ஆபத்தில் கொண்டு போய் விடும்.
என்று கர்த்தர் ஆலோசனை தருகிறார். இதெல்லாம் வாழ்க்கையின் வழிகள். பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நிம்மதியாய் வாழ்வதற்கும் வாழ்க்கைக்கான வழிகளை கர்த்தர் இவைகளை தருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சோம்பேறியே, நீ எது வரைக்கும் இப்படி இருப்பாய்? நீ உறங்கிக் கொண்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடாது. மனிதன் சுறுசுறுப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் சோம்பேறித்தனமாய் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் என்பது மனதில் உள்ள ஒரு குணம். அதாவது சிலர் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பார்த்தால் சுறுசுறுப்பானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் பார்த்தால் சுறுசுறுப்பாய் நடைபெறுவது போல இருக்கும். அவர்களால் எந்த செயலும் உருப்படியாக ஒரு நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாலும் செய்து முடிக்கப்பட்டு இருக்காது. எல்லாம் அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பது சோம்பேறித்தனம். அது சுறுசுறுப்பு அல்ல. சோம்பேறித்தனம் என்பது மனதில் இருப்பது. செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று எல்லாவற்றிற்கும் மனதில் தடை போட்டுக் கொண்டு இருப்பது, ஏமாற்ற நினைப்பது, இந்த காரியங்களே சோம்பேறித்தனம். அப்படிப்பட்டவனாய் நீ இருந்தால் நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எறும்புக்கு அதிபதி கிடையாது, ராஜா கிடையாது. எந்த ஒரு எறும்பும் இன்னொரு எறும்பை ஆளுகை செய்வதில்லை. எதற்கும் அந்த அது போன்ற ஒரு நிர்வாகம் இல்லாத பொழுதும் தனித்தே அவை ஒவ்வொன்றாக ஒற்றுமையாக தன் மழை காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை கோடை காலத்திலேயே சேர்த்து வைத்துக் கொள்ளும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருக்கும். அதில் செயல்கள், அதனுடைய காரியங்கள் நிறைவேறும். சுறுசுறுப்பை ஓடிக்கொண்டிருக்காது சும்மா. அது எந்த இடத்தில் ஆகாரம் இருக்கிறது என்று தேடி பிடித்து அதை கொண்டு வந்து சேர்ப்பதில் குறியா இருக்கும். அந்த செயலை அது செய்து முடிக்கும். வீணாக சுற்றி கொண்டிருக்காது. அதுதான் முக்கியமான காரியம். சுறுசுறுப்பு என்றால் சும்மா ஓடிக்கொண்டிருப்பதல்ல, அது செயல்பாட்டில் தெரிய வேண்டும். அந்த செயல்கள் விரைவாக செய்யப்பட வேண்டும், ஓயாமல் செய்யப்பட வேண்டும். சுறுசுறுப்பாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சோம்பேறித்தனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. எப்பொழுதும் நம் காரியத்தில் கவனமாகவும் வேகமாகவும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எறும்பானது கோடை காலத்தில் தனக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்துக் கொள்ளும். ஏனென்றால் அந்த காலத்தில் அறுப்பு காலமாய் இருக்கும். நிலங்களில் அறுவடை செய்யப்படும். அந்த காலத்தில் தானியங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அதையெல்லாம் எடுத்து வந்து அப்படியே மண்ணுக்குள் அதனுடைய அந்த புற்றுக்குள் வைக்காது. எறும்பு புற்றுக்குள் வைக்காது. அதை உடைத்து வைத்திருக்கும். முழுமையாக வைத்தால் அது விதையா இருப்பதினால் முளைத்து விடும். அதனால் அந்த எறும்புகள் ஒவ்வொரு தானியத்தையும் உடைத்து இரண்டாக்கி அதை சேமித்து வைத்துக் கொள்ளும். அப்பொழுது அந்த விதை முளைக்கவும் செய்யாது. இது மழை காலத்தில் சாப்பிடுவதற்கு அதற்கு ஆகாரமாகவும் இருக்கும். இப்படி ஞானமாய் எறும்பு செயல்படும். கவனித்து பார்த்தால் தெரியும். மழை காலங்களில் உடைத்த தானியங்களை அந்த எறும்பு புத்துக்களின் மேல் காய வைத்திருக்கும். அது கொண்டு வந்து காய வைத்து மீண்டும் எடுத்து உள்ளே வைத்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. இதை கவனித்து பார்த்தால் தெரியும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்குவாய்? எவ்வளவு நேரம் கை முடக்கி கொண்டு கிடப்பாய்? எப்பொழுதும் படுத்துக்கொண்டு சோர்வாக தூங்கிக் கொண்டு அப்படியே பூனை போல இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். எப்பொழுது எழுந்திருப்பாய்? கையை முடக்கி கொண்டு இப்படியும் அப்படியுமாக படுத்துக்கொண்டு எத்தனை காலம் இப்படி இருப்பாய்? நேரத்தை வீணாக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கட்டும் என்று கையை முடக்கி கொண்டு இருக்கிறாயா? எது வரைக்கும் இப்படி இருப்பாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு வறுமை அவர்களை நோக்கி வருமா? சோம்பேறித்தனமாய் இருக்கிறவர்களுக்கு தரித்திரம் வழிபோக்கனை போல வருமா அவனிடத்தில்? இப்படி சோம்பேறித்தனமாய் இருக்கிறவனிடத்தில். வழிபோக்கர் என்றால் திடீரென்று யாரும் முன்பின் தெரியாதவர்கள் திடீரென்று வருவார்கள். அது போல சோம்பேறியா இருக்கிறவனிடத்தில் தரித்திரம் வந்து குடிக்கொண்டும் செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாம் போய் எதுவும் எல்லாவற்றிற்கும் பஞ்சம் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். வறுமையும் அவனுக்கு வருமாம். அப்படி என்றால் மிகுந்த வறுமையிலும் தரித்திரத்திலும் பாடுபட நேரிடும். அதாவது சோம்பேறித்தனமாய் வாழ்கிறவர்களுக்கு இப்படி நேரிடும். ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன் அவன் மிகவும் தீமையான காரியங்களை செய்கிறவன், பாவம் செய்கிறவன், பாவத்தையே தொழிலாக நினைத்துக் கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்ட மனிதன்
பாவத்தில் வேரூன்றி போனவன், அவன் திருந்த மாட்டான் என்று நாம் சொல்வோம் அல்லவா? அந்த அளவிற்கு மிகப்பெரிய பாவம் செய்கிறவன், துன்மார்க்கன் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்படி இருப்பான், அவன் என்னென்ன செய்வான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு பொல்லாத மனிதன், ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன் என்னென்னலாம் செய்வான், அவன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்று சொல்லப்படுகிறது. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆண் என்றும் அல்ல, பெண் என்றும் அல்ல. இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்து நுழையும் போது அந்த மனிதனானாலும் மனுஷியானாலும் ஒரே விதமாய் செயல்படுவார்கள். அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். பொல்லாத வேசித்தன ஆவியின் செயல்பாடுகள் இவை. அவன் ஆகிடியம் பேசி திரிவான். பிறரை பரியாசம் பண்ணுவது, கேவலமாய் பேசுவது, கிண்டல் பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் இதையே தொழிலாக செய்து கொண்டிருப்பான். தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பாவம் செய்கிறவன், ஒழுக்கம் கெட்டவன். அப்படிப்பட்டவன் என்ன செய்வான்? அவனுடைய இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுபிடிப்பது எப்படி? ஒருவர் பேசும்போது நல்லவர்கள் போல தோன்றும், ஆனால் அவர்கள் மகா கொடியவர்களாக, ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க இந்த வேத வசனங்கள் நமக்கு உதவுகின்றன. இந்த வேத வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, இதை நாம் மனதில் வைத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 3 விதமான காரியங்களை செய்வார்கள். அவர்கள் பேச்சு கிண்டலாய் இருக்கும். எப்பொழுதும் பரியாச பேச்சு பேசுவார்கள். யாரை பார்த்தாலும், எந்த செயலை பார்த்தாலும் பரியாசம் பண்ணுவார்கள். வயது வித்தியாசம் இல்லாமல், பெரியோர் சிறியோர் என்ற கணக்கு இல்லாமல் எல்லோரையும் பரியாசம் பண்ணுகிற மனிதர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர். அப்படிப்பட்ட துன்மார்க்கரின் அருகே நாம் சேரக்கூடாது. அவர்கள் பேச்சை நம்பக்கூடாது. அவர்களோடு உறவாடக்கூடாது. நட்போ உறவோ கூடாது. அவர்கள் பாவம் எப்படியெல்லாம் இருக்கும்? அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், ஒழுக்கமான வாழ்க்கை வாழாதவர்கள். இப்படிப்பட்டவர்களை பரியாச சொற்களை பேசுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய பேச்சு இப்படி இருக்கும். அவர்களுடைய கண்கள் ஜாடை காட்டும். கண்களால் சைகை காட்டுவார்கள். கண்களால் சைகை காட்டுவார்கள். இப்படி அப்படி என்று கண்களை பயன்படுத்தி சில விஷயங்களை சொல்லி விடுவார்கள். பேசுவது போல கண்களாலே சைகை காட்டி சொல்லி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இவர்களும் பொல்லாத வேசித்தன ஆவி பிடித்தவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் கால்களால் பேசுவார்கள். கால் அசைவினாலேயே பேசுவார்களாம். அப்படி என்றால் இது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்கள் கண்களை, கால்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் குறிப்பாக பேசிவிடுவார்கள். அப்படிப்பட்ட குணமுடையவர்கள், அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்கள் துன்மார்க்கர், ஒழுக்கம் இல்லாதவர்கள், பொல்லாத வேசித்தன ஆவி பிடித்தவர்கள் என்று பொருள். அந்த ஆவி பிடித்தவர்களின் செயல்கள் இது. அதாவது இவை எல்லாம் அந்த மனிதர்கள் செய்வதற்கு காரணம் அந்த ஆவியின் போதனைதான். பொல்லாத ஆவிகள் போதித்து இப்படியாக அந்த மனிதர்களை செய்ய வைக்கிறது. இப்படிப்பட்ட தீயவர்களுக்குள் அந்த பொல்லாத ஆவி இருக்கும். பொல்லாத ஆவி திடீரென்று ஒரு மனிதனுக்குள் வராது. ஒரு மனிதன் பாவியாய் இருக்கும் போது பாவியான மனிதனை தான் பொல்லாத ஆவி பிடிக்கும். பரிசுத்தமானவர்களை பொல்லாத ஆவிகளால் தொட முடியாது. அதனால் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவனாய் இருந்தால் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவன் கண்களால் சைகை காட்டுவான், கால்களால் பேசுவான், தன் விரல்களால் போதனை செய்வானாம். தன் விரல்களை அசைத்து விரல்களை காட்டி போதிப்பானான். அப்படி என்றால் அவன் விரல்களை பயன்படுத்தியும், அதாவது பேச்சை பேசாமல், அதாவது கண்களை வைத்து, கைகளை வைத்து, கால்களை வைத்து விஷயத்தை சொல்லி விடுவானாம். அப்படிப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் கோடிங் போல சொல்லி விடுவானாம். அது போல இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத மனிதர்கள் செயல்படுவார்கள். அவன் இருதயத்தில் திரியா வரம் உண்டு. அதாவது மிகுந்த பாவத்தில் பழகியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். பாவம் செய்து செய்து பழகி பழகி அந்த மனதில் அந்த கெட்ட எண்ணம் வேரூன்றி போயிருக்கும்.
அதாவது மிகுந்த ஆழமாய் அந்த வித்தைகள் எல்லாம் பதிந்திருக்கும். உதாரணமாக, பெண்கள் சிறு வயதில் சமைக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் பல வருடங்கள் தினமும் வீட்டில் சமைத்து சமைத்து ஒரு 20 வருடம் 30 வருடம் ஆகும்போது அந்த சமையலில் தேறி விடுவார்கள். சுலபமாக மிக வேகமாக சமைக்க முடியும். நன்றாக தெரிந்துவிடும், பழகிவிடும். அதுபோல துன்மார்க்கர் பாவம் செய்து செய்து, ஒழுக்கம் இல்லாத காரியங்களை செய்து செய்து, கற்பு நெறி தவறிய வாழ்க்கை வாழ்ந்ததினால் இப்படி கண்களால் பேசுவது, கால்களால் பேசுவது, விரல்களால் செய்கை காட்டுவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து செய்து அவர்கள் பாவத்தில் ஊறி போனவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இடைவிடாமல் பொல்லாப்பை செய்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் பொல்லாப்பு செய்வார்கள். அவர்கள் யாரை பார்க்கும்போது பேசும்போது நல்லவர்களாக தோன்றும். கொஞ்சம் பழகினால் கொஞ்ச நாள் ஆனால் போதும் அவர்கள் மிகுந்த கொடியவர்கள் என்று புரிந்து போகும். அந்த அளவுக்கு பொல்லாப்பை பிணைத்து விடுவார்கள். கொஞ்சம் கவனித்தால் போதும் பொல்லாப்பை பிணைத்து விடுவார்கள். எங்கு சமாதானம் இருந்தாலும் அந்த இடத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி விடுவார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களாய் இருப்பார்கள். பொல்லாப்பை பிணைத்து ஒன்றுமே இருக்காது அந்த இடத்தில். எதையாவது சொல்லி எப்படியாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணி, வழக்குகளை உண்டு பண்ணி, மிகுந்த ஒரு பெரிய சண்டையை மூட்டி விடுவார்கள். அந்த இடத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு செய்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள், துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சடிதியில் என்றால் திடீரென்று, எதிர்பாராத நேரத்தில் அப்படிப்பட்டவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி நாசம் அடைவான், அழிந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் திடீரென்று நாசம் அடைவான். இதுவே துன்மார்க்கனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற முடிவா இருக்கிறது. அதாவது இப்படிப்பட்ட வேசித்தன பாவத்தை செய்து செய்து தன் இருதயத்தினாலும் சரீரத்தில் செய்தாலும் இருதயத்தினால் செய்தாலும் பாவம் பாவமே. சிலர் இருதயத்தில் மட்டும் அப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். அதுவும் பாவம்தான், அதற்கும் நியாயத்திற்கு உண்டு. இருதயமும் கர்த்தர் இருதயத்தை பார்த்து நியாயம் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு பாவம் செய்து கொண்டு பொல்லாப்பை உண்டு பண்ணி வழக்குகளை உண்டு பண்ணுகிறவர்களை கர்த்தர் தண்டியாமல் விட மாட்டார். திடீரென்று அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்களுக்கு ஆபத்து வரும். அந்த ஆபத்தில் உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் நாசம் அடைவார்கள். அது நாசம் அடைவார்கள் என்றால் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை, எழும்புவதற்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில் செல்வதுதான் நாசம் அடைவது. ஒழிந்து போனது அவர்கள் வாழ்க்கை என்று பொருள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு கர்த்தர் தண்டிப்பார், நிச்சயம் தண்டிப்பார். பாவத்திற்கு ஒரு விலை உண்டு, அதற்குரிய விலை பயங்கரமா இருக்கும். அதை கர்த்தர் கண்டிப்பாய் தருவார். பாவம் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம், மன்னிப்பை கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. மனம் திரும்பி பாவத்தை அறியாமல் செய்யும் பொழுதுதான் மனம் திரும்பும் போது மன்னிப்பு கிடைக்கும். அதிலேயும் சில காரியங்கள் உண்டு. சில நியாய தீர்ப்புகளை கர்த்தர் கொடுத்துதான் அவர்களை மன்னிப்பார். சும்மா எதுவும் போய்விடாது. பாவம் செய்தால் அதற்குரிய பலனை அனுபவித்தே தீர வேண்டும். அதே போல பரிசுத்தமான காரியங்களுக்கும் நிச்சயம் பலன் தருவார். கர்த்தர் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறாரே, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அவனுக்கு தருவேன், என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் இப்படியாக கர்த்தர் நம்முடன் வந்து நம்மண்டை வந்து நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் தருகிறவராய் இருக்கிறார். அவர் நீதியின் சூரியன், அவர் நீதி மாற மாட்டார், அவர் நீதி தவறாதவர், பரிசுத்த தெய்வம், நீதியின் தெய்வம், அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். துன்மார்க்கரை அக்னியாய் பட்சித்து போடுவார். கர்த்தர் என்றும் நீதி உள்ளவர். அவரை புரிந்து கொள்வோம், அவர் அன்பை அறிந்து கொள்வோம், பாவத்தை விட்டு விலகுவோம். அதுவே நமக்கு நல்லது. இப்படிப்பட்ட துன்மார்க்க மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து பழக வேண்டும். முடிந்தவரை தனிமையாய் இருப்பதே நல்லது. இது கடைசி காலம். அதனால் மற்ற காலத்திலா இருந்தால் இருக்கலாம், ஒன்றாக பலரோடு பேசி இருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ கடைசி காலம், மிகுந்த ஆபத்துள்ள காலம், பொல்லாத ஆவிகள் எங்கும் திரிகிற காலம். வஞ்சிக்கிறவன் ஓநாயாய் இருந்து ஆட்டை போல வேஷம் தரித்து கொண்டு வருவார். அதனால் சுலபமாக எந்த மனிதனிடத்திலும் ஏமாந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு மனிதனை அடையாளம் கண்டு கொள்ள தெரிய வேண்டும்.
அதற்கு ஜெபமும் வேத வாசிப்பும் அவசியம். கர்த்தருடைய இந்த வழிகளை எல்லாம், இந்த வாசனங்களை நாம் படிக்கும் பொழுது துன்மார்க்கனை சீக்கிரமாய் சுலபமாக நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். நாம் குழந்தையை போல தீமை செய்ய தெரியாதவர்களாய், நாம் தீமையில் மாட்டிக்கொள்ளாதவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் நம் இருதயத்தையும் காத்து கொண்டு பொல்லாதவர்களின் வலையில் விழாமலும் தப்பிக்க வேண்டும். அதையும் புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை சேரவும் முடியும். அதனால் கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்வோம், அவரை தேடுவோம். அவரை போல நம்ம நேசிக்க வேறு ஒருவரும் இல்லை. எந்த மனிதனாலும் முடியாது. எல்லாம் ஒருவித சுயநலம் உள்ளவர்களே. மனிதர்களின் பொல்லாத பாவமான சுபாவங்களை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கமாய் வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்கிறோம். அதே போல தவறான மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை இந்த வேத பகுதிகளில் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்ட குணங்கள் மனிதனுக்கு இருந்தால் அவர் அருவருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட குணங்கள் நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது, நாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது, எது கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் 6 என்று நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில், இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 காரியங்கள் என்னென்ன? முதலில் மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் என்றால் பெருமை மிகுந்த பார்வை. அதாவது ஒரு மனிதனின் இருதயத்தில் பெருமை இருக்கும் பொழுது அவனுடைய பார்வை வித்தியாசப்படும். அவனுடைய பார்வையே மேலோங்கி இருக்கும். அதாவது மற்றவர்களை பார்க்கும் பார்வையிலேயே அவனுடைய கர்வம் தெரியும் வெளியில். அந்த அளவுக்கு மேட்டிமையான பார்வை பார்ப்பார்கள். அதாவது மற்றவர்களை தாழ்த்தி தன்னை மிகவும் உயர்த்தி நினைத்து கொண்டு ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட மேட்டிமையான பார்வையை கர்த்தர் அருவருக்கிறார். அது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது. தாழ்மையுள்ள குணம் வேண்டும். நாம் சிறியவர்கள் என்ற எண்ணம் வேண்டும். நம்மை போல எல்லோரும் மனிதர்கள் என்ற உணர்வு வேண்டும். நம்மை நாம் உயர்த்தக்கூடாது. நம்முடைய நினைவுகளில் அந்த மரியாதை இருக்கும் பொழுது இந்த மேட்டிமையான பார்வை வராது. மேட்டிமையான கண் கர்த்தருக்கு அருவருப்பானது. சிலர் திமிராய் பார்ப்பார்கள். மற்றவர்களை கேவலமாய் பார்த்தாலே நம்மை நாம் உயர்த்துகிறோம் என்று பொருள். மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவதும், மற்றவர்களை மரியாதை குறைவாய் பேசுவதும் நடத்துவதும் நாம் உயர்ந்தவர்கள் என்ற நினைவு. நான் பரிசுத்தவன், நான் பெரியவன், நான் எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கிறவர்கள், இப்படிப்பட்ட நினைவுகள் இருப்பவர்கள் தான் செயல்படுவார்கள். இது மிகவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. அடுத்தது 2வது பொய் நாவு. பொய் பேசும் நாவு கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான செயல். இந்த மேட்டிமையான கண் என்பது, மேட்டிமை என்றாலே பெருமைதான். பெருமையுள்ள கண்கள் என்றால் பெருமையின் ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அது யானை போன்ற தோற்றம் இருக்கும். அந்த பொல்லாத ஆவி இருக்கும் பொழுது அந்த மனிதன் பெருமையாய் பார்ப்பான். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. 2வது பொய் நாவு. பொய்யின் ஆவியினால் பிடிக்கப்பட்ட மனிதன். ஒருவன் பொய் பேசினால் அவனுக்குள் பொய்யின் ஆவி வரும். முதலில் பாவம் வரும். அதன் பின்பு அந்த பாவத்திற்குரிய ஆவி வந்து அந்த மனிதனை ஆளுகை செய்ய தொடங்கும். நாம் பாவம் செய்தால்தான் எந்த பொல்லாத ஆவியும் நம்மை நெருங்க முடியும். அதனால் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது. நாம் மேட்டிமையாய் பார்க்க கூடாது. மேட்டிமையான எண்ணம், பெருமையான எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது. நான் எதிலும் சிறந்தவன் என்று நினைப்பதே பெருமையா இருக்கிறது. நான் பரிசுத்தவான் என்று நினைத்தாலும் பாவமே. அப்படி அல்ல. நாம் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றே நினைக்க வேண்டும். நம் நினைவுகள் சரியாக, மிகச் சரியாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தவான் அல்ல, நான் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவள். நான் நல்லவள் அல்ல, கர்த்தரால் நல்லவள் ஆக்கப்பட்டவள். இப்படிப்பட்ட எண்ணங்களே நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நான் பாவி பாவி என்று சொல்லிக் கொண்டு திரியக்கூடாது. கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் பாவி அல்ல. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
சரியான நினைவுகள் நம்மை பாவத்திலிருந்து விலக்கும். பொய் பேசும் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய்யை பேசுகிறவர்கள் பிசாசுக்கு ஒரு பெயர் உண்டு வேதத்தில். பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் பொய் என்பது மகா கொடிய பாவம். எல்லா பாவத்திற்கும் முதல் ஆரம்பமா இருக்கிறது. சிறு குழந்தைகள் முதல் செய்ய தொடங்கும் பாவமே பொய்தான். அவர்கள் ஏதாவது தவறு செய்து விடுவார்கள். 2 வயது 3 வயது குழந்தைகளை ஏன் இப்படி செய்தாய் என்றால் இல்லவே இல்லை என்பார். சிறு குழந்தைகளே சொல்ல தொடங்கும். அது எப்படி அந்த டிஎன்ஏயில் வருகிறது போல. பெற்றோர்கள் போய் சொல்லும் போது அந்த பிள்ளைகளும் அப்படியே சொல்வார்கள். இதுதான் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அதை வெறுத்துவிட வேண்டும். 3வது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. ஒருவர் பாவம் செய்யாதிருக்கும் போது, நமக்கு எந்த தீங்கும் செய்யாதிருக்கும் போது, ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி இருக்கிறார் என்றால் அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனால் அவர்களை தண்டிப்பது, அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக அவர்களை துன்பப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது, மனம் நோக பேசுவதும் கொலை செய்வதற்கு சமம். ரத்தம் சிந்தும் கை என்றால் ஒரு மனிதனை கொலை செய்தவன் என்று பொருள். ஒரு மனிதனை கத்தி எடுத்து குத்தி அவனை கொலை செய்வதும் ஒன்றுதான். அவன் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை சொல்வதும் ஒன்றுதான். அதுவும் கொலைதான். மனித மனதை கொள்வதும் கொலைதான். அப்படிப்பட்ட செயல் கர்த்தருக்கு அருவருப்பானது. செய்யவே கூடாது. பொய் பேசவும் கூடாது. மற்றவர்களின் மனம் நோக பேசக்கூடாது. ஒரு குற்றமும் செய்யாதவர்களை மனதை நோகடித்து நாம் பேசினால் அது ரத்தம் சிந்துவதற்கு, கொலை செய்ததற்கு சமம். அப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலோசனையை பிணைக்கும் விதம். சிலர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு தவறான ஆலோசனையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை உற்பத்தி செய்வார்கள். இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம். கெட்ட ஆலோசனைகள். யாரை எப்படி கவிழ்க்கலாம், யாரை எப்படி துன்பப்படுத்தலாம், யாரை எப்படி கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம், யாரை எப்படி அழ வைத்து பார்க்கலாம், எப்படி துன்பப்படுத்தி பார்க்கலாம் என்று துர் ஆலோசனையை பிணைத்துக் கொண்டே இருப்பார்கள். நீ நன்றாக இருக்கிறாயா? அவர்கள் ஒன்றுமே இவர்களுக்கு செய்திருக்க மாட்டார்கள். நீ மட்டும் எப்படி நிம்மதியாயிருப்பது, நீ மட்டும் எப்படி சந்தோஷமாயிருப்பது, உன்னை விட மாட்டேன், உனக்கு ஏதாவது நான் தீங்கு செய்வேன் என்று யோசித்து யோசித்து தீமை செய்வார்கள். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். இதைதான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். இருதயத்தில் கெட்ட சிந்தனைகளை உண்டு பண்ணி அதை தயாரிக்கிறது. அதாவது கெட்ட வேலைகளை செய்வதற்கான அந்த பிளானை தயாரிக்கக்கூடிய இருதயம், அதுதான் துராலோசனையை பிணைக்கும் இதயம். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தி பலருக்கு தீமை செய்யக்கூடிய செயல்களை செய்ய நினைக்கும் இருதயம், பாவமுள்ள இருதயம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ஒருவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்றால் உடனே கிளம்புவார்கள் சிலர். எவ்வளவு ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் 1000 யோசனைகள் செய்வார்கள். ஆனால் சுலபமாக அந்த செயலை செய்ய வரமாட்டார்கள். அவர்களும் தொடங்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு உதவியும் செய்ய மாட்டார்கள் நற்கிரியை செய்வதற்கு. ஆனால் தீமை செய்வதற்கு விரைந்தோடும் கால். வேகமாக விரைவாக போவார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் வா என்றால் உடனே கூடிக்கொண்டு கிளம்புவார்கள். அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும், அல்லது பிறருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும், ஏதோ ஒரு காயப்படுத்த வேண்டும், அவர்களை திட்ட வேண்டும், அவர்களை அடிக்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் உடனே ஓடி வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அதாவது மேட்டிமையான கண், பெருமை மிகுந்த மனம் உடைய கண்களை உடையவர்கள், பெருமை உள்ள மனிதர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பொய் பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். குற்றமற்றவர்களை கொலை செய்கிற, பிறருக்கு மனம் நோக பேசுகிறவர்களுடைய கை, அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஒரு தவறும் செய்யாதவர்களை துன்பப்படுத்தி பார்ப்பது, அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கெட்டதை செய்வதற்கு திட்டமிடுகிறவர்கள், பிறருக்கு தீமை செய்ய திட்டமிடுகிற இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பிறருக்கு தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால்கள், அதாவது பிறருக்கு கெடுதல் செய்ய ஓடுவார்கள், மிக வேகமாக செயல்படுவார்கள், உற்சாகமாய் செயல்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்.
இப்படிப்பட்ட 6 குணங்களையும் கர்த்தர் அருவருக்கிறார். இதை நாம் நம்மிடத்தில் இராதபடிக்கு தூக்கி எறிந்து போடுவோம். இந்த எந்த குணமும் நம்மிடத்தில் இராதபடிக்கு நம்மை நாம் தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு குறை நம்மிடத்தில் இருந்தால், இந்த 6 காரியங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் அது கர்த்தருக்கு அருவருப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அருவருப்பான காரியத்தை நம் வீட்டில் வைக்க மாட்டோம். ஒரு குப்பையை வீட்டில் வைக்க மாட்டோம், உடனே எடுத்து வெளியே போடுவோம். அதுபோல நம்முடைய மனதிலும் குப்பை சேராதபடிக்கு இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு குணம் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து போட்டு நம் இருதயத்தை சுத்தப்படுத்துவோம், பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம் இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருப்போம். அருவருக்கப்படக்கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ஒன்றுமே இல்லாத, அதாவது ஒருவர் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் போது அவர்கள் மேல் வீணாக பொய் சாட்சி சொல்வது. இவர்கள் இந்த தவறை செய்தார்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் தவறானவர்கள் என்று சொல்வது. இப்படிப்பட்ட பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பொய் சாட்சி சொல்வதை கர்த்தர் விரும்ப மாட்டார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் அருவருத்து விடுவார். அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்பி விட வேண்டும். அப்படியே அந்த குணங்கள் இருந்தால் கர்த்தரிடத்தில் சேர முடியாது. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுவது. சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒருவருக்கொருவர் தவறான காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை பிரித்து விடுவது. ஒருவர் விரோதமாய் எதிரியாய் பார்க்கும்படியாக, எதிர்க்கும்படியாக செய்வது. உன் சகோதரன் இதை செய்தான், உன் சகோதரி இதை செய்தாள் என்று சொல்லி அவர்களை பிரித்து விடுவது, விரோதியாக்கி விடுவது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நமக்குள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இல்லாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது, நம் பெற்றோர்கள் நமக்கு சொல்லும் புத்திமதிகளையும் அவர்கள் சொல்லும் போதகத்தையும் நாம் கேட்டு நடக்க வேண்டும். அதை முதலில் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுது நாம் தீமைக்கு தப்புவிக்கப்படுவோம். அந்த போதனைகளை, பெற்றோர்கள் சொல்லும் ஆலோசனைகள், புத்திமதிகள், போதனைகள், இவைகளை நம் இருதயத்தில் அணிந்து கொள்ள வேண்டும், நம் கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எப்பொழுது மனதில் நினைத்து கொண்டு அதை நம் ஆபரணமாக அணிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு அலங்காரமாய் இருக்கும். நம் பெற்றோர்கள் பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதை மனதில் நினைவில் வைத்து பிள்ளைகள் எங்கு சென்றாலும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது மற்றவர்கள் சொல்வார்கள், இந்த பிள்ளை பொய் பேச மாட்டாள், நல்ல பிள்ளை என்று. அது அந்த பிள்ளைக்கு ஒரு கௌரவமாக, அணிகலனான, புகழ்ச்சியான பாராட்டு. அந்த புகழ்ச்சியை கொண்டு வருகிறது. அதற்கு தான் பெற்றோர்களின் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும். அதை இருதயத்தில் வைத்து எப்பொழுதும் அதை கடைபிடித்து கொண்டு வர வேண்டும். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். நம் வாழ்க்கையில் வருகிற சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லும் ஆலோசனைகள் வழியாயிருக்கும். பெற்றோர்கள் சொல்வார்கள், இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதை கேட்டு நடக்கும் போது நம் வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். பெற்றோர்களின் வழிகாட்டுதல் நம்மை காப்பாற்றும். நாம் படுக்கும் போதும் அது நம்மை காப்பாற்றும். நாம் உறக்கத்தில் இருந்தால் கூட நம்முடைய செயல்கள் பெற்றோர்கள் சொன்ன ஆலோசனைகளின்படி நாம் செய்யும் பொழுது அது நம்மை பாதுகாக்கும். அது நம்முடன் சம்பாஷிக்கும் என்றால் நம்மோடு பேசும் என்று பொருள். பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தும். நம் வாழ்க்கையில் சமாதானத்தை தரும், வெற்றியை தரும். எந்த சூழ்நிலையிலையும் வெற்றி பெற அது உதவும். எந்த பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை தீய வழியில் நடத்த மாட்டார்கள். அதனால்தான் கர்த்தர் பெற்றோர்களின் சொல்லை கேட்டு நட என்று போதிக்கிறார். இப்படி மண்ணான மனிதன், மண்ணில் படைக்கப்பட்ட மனிதனே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள் என்றால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் நமக்கு, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு எப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை தருவார். இந்த வேத புத்தகம் அவர் கொடுத்த ஆலோசனைகள், அவர் கொடுத்த வார்த்தைகள், அவர் கொடுத்த கட்டளைகள் இருக்கிறது. இதை நாம் படித்து நம் வாழ்க்கை வாழும்போது
எவ்வளவு சிறப்பானதா இருக்கும். நம் பெற்றோர்களே அவ்வளவு நன்மை செய்ய முடியும் என்றால் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்வார். அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொண்டு நடக்கும் பொழுது அது எவ்வளவு நன்மையா இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். மிகுந்த நன்மையை நமக்கு தரும். கட்டளையே விளக்கு. வேதம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனித வாழ்க்கைக்கு விளக்கு இருக்கிறதா? வீட்டில் விளக்கு இல்லை என்றால் இருளில் தடுமாற வேண்டியதுதான். வெளிச்சம் இல்லாத வீட்டில் வாழ முடியாது. அதுபோல விளக்கு, நம் வாழ்க்கையின் விளக்கே கர்த்தருடைய கட்டளைகள் தான். கட்டளைகளை நாம் படித்து கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். அப்படியானால் நம் வாழ்க்கைக்கு விளக்கு வந்துவிட்டது என்று பொருள். வேதமே வெளிச்சம். வேதாகமும் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வேதாகமும் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். வேதம் முழுமையும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். தினமும் 4-5 அதிகாரங்கள் படித்தாலும் வருடத்தில் ஒரு முறை படிக்கலாம். அப்படி நாம் படித்துக்கொண்டு வரும்பொழுது வேத வசனங்கள் நம் இருதயத்தில் பதியும். பலவிதமான பொருள்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு புரியும். கர்த்தர் அதிக அதிகமாய் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் புதிய புதிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார் வேத வசனத்தை வைத்து. அப்படி நாம் கற்றுக்கொண்டு நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கும். நம் வாழ்க்கை வெளிச்சத்தில் நடப்பது போல சுலபமாய் இருக்கும். இருளில் நடந்தால் மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் காயங்களும் ஏற்படும். வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் சுலபமாக தெளிவாக நடப்பார்கள், சரியாக நடப்பார்கள், ஆபத்தில்லாமல் நடப்பார்கள். அதுபோல வேதம் என்னும் வெளிச்சத்தில் நம் வாழ்க்கை நடந்தால் அது மிகுந்த சுலபமானதாக, நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நிம்மதியும் சமாதானமும் இருக்கும். நித்திய ஜீவனிடம் சேர்க்கும். போதக சிற்சையே ஜீவ வழி. போதக சிற்சை என்றால் கர்த்தர் நமக்கு வேதம் வாசிக்கும் போது போதிப்பார். நாம் அதை போதிக்கும் போது கேட்டு நடப்போம். சில நேரங்களில் நம்முடைய பலவீனமான மனநிலையில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் மீறி விடுவோம். அது நாம் செய்வோம். அந்த மாதிரியான தவறுகளும் ஏற்படும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு சிற்றையை கொடுப்பார். நீ செய்த தவறுக்கு ஒரு சிறிய ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லுவார். அந்த நியாய தீர்ப்பை கொடுப்பார். அந்த பாடுகள், அந்த துன்பங்கள் வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கர்த்தர் நம் கூட இருந்து பத்திரமாய் பார்த்து கொள்வார். என்றாலும் அது ஒரு மனவேதனையா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், ஏதாவது பற்றாக்குறையா இருக்கலாம். அந்த நேரத்தில் கடினமாய் இருக்கும். அப்பொழுது நாம் மனம் திரும்பும். அதையே சிந்தித்து சிந்தித்து நாம் செய்தது தவறு, நாம் செய்தது தவறு, அதனால்தான் இப்படி நேரிட்டது என்று நாம் திருந்துவோம். அதுதான் போதக சிற்சை. போதித்து சிற்சித்து நம்மை வழி நடத்துவார். அப்பொழுது நாம் முழுமையாய் திருந்தியவர்களாய் பரிசுத்தமாய் நாம் மாறிவிடுவோம். மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம். இப்படியே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இப்படி கர்த்தருடைய கட்டளை விளக்காகவும் அவருடைய வார்த்தைகளை, வேத வசனத்தை, வேதத்தை நாம் வெளிச்சமாகவும் நாம் வைத்து நடக்கும் பொழுது, அவருடைய சிற்சையை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும். இப்படியாக வேத வசனத்தை தினந்தோறும் வாசித்து நாம் அதன்படி அதை கேட்டு புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும். ஒவ்வொரு முறை வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுமையாய் படிக்க வேண்டும். வரிசையாக தினமும் 4-5 அதிகாரங்கள் படிக்க வேண்டும். 1 மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் படிக்கலாம். அதிக நேரம் கிடைக்கும் போது அதிக நேரம் படிக்கலாம். அப்பொழுது நாம் அப்படி படித்து வரும் பொழுது வாஞ்சை வந்துவிட்டால் நிச்சயம் நேரமும் வரும், சந்தர்ப்பமும் வரும். நம் மனதில் வாஞ்சையோடு நாம் ஆசையோடு படிக்க தொடங்கினால் போதும். அது நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதினால் சுலபமாக படித்து விடலாம். முதலில் புரியாதது போல தோன்றினாலும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு நமக்கு சொல்லிக் கொடுப்பார். புரியவில்லை என்று வைக்க கூடாது. தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் வாசிக்க தொடங்கும் போது பல தடைகள் வரும். நாம் வேற ஏதாவது வேலை தோன்றும், வேற ஏதாவது பலவீனங்கள் வரும், இப்படி ஏதாவது ஒன்று இடையூறுகள் வரும். அதையெல்லாம் நாம் தூக்கி போட்டுவிட்டு கண்டிப்பாக இன்று தொடங்குவேன், படித்தே தீருவேன் என்ற முடிவோடு உறுதியோடு நாம் படிக்க தொடங்குவோம். அப்பொழுது நம் வாழ்க்கை வெளிச்சமாகும். ஆரம்பத்தில் தான் அப்படி இருக்கும். போக போக நமக்கு அதிகமாய் படிக்க தோன்றும். தூங்க கூட தூக்கம் வராது. படித்துக்கொண்டே இருக்கலாம் போன்று தோன்றும். ஒரு தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு இதமாய் இருக்குமோ அது போல வேத வசனங்கள் தாய்ப்பாலை போன்றது. அது அந்த குழந்தையை திருப்தியாக்கும். அது போல நம்மையும் நம் மனதை திருப்தியாக்க வேத வசனம் மட்டுமே முடியும்.
உலகத்தில் எத்தனை பொழுதுபோக்கு வந்தாலும், எத்தனை பேர் எவ்வளவு பேசினாலும் அது திருப்தி அடையாது. வேத வசனங்கள் நம் இருதயத்தை திருப்தியாக்கும், நிம்மதி தரும், சமாதானம் தரும், உற்சாகம் தரும். அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாதாரணமாக நாம் வாழ்வதற்கு வெளிச்சம் தேவை. நாம் பகலில் நடந்து போகும் பொழுது வெளிச்சம் தேவை, இரவிலும் நமக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. அதாவது நம் வீட்டில் இருக்கும் பொழுது, உதாரணத்திற்காக வைத்துக் கொள்வோம், வெளிச்சத்தில் நாம் நடக்கும் பொழுது எந்த பொருளையும் சுலபமாக நம்மால் எடுக்க முடியும், வைக்க முடியும், அந்த இடத்திற்கு செல்ல முடியும். வெளிச்சத்தில் நடந்து கொண்டு எல்லா காரியத்தையும் சுலபமாக செய்யலாம். ஒருவேளை இரவு நேரத்தில் விளக்கு வெளிச்சம் எதுவும் இல்லாத பொழுது நாம் ஒரு காரியத்தை, சிறிய காரியங்களை, ஒரு கேண்டில் எடுத்து அதை பற்ற வைக்க வேண்டும் என்றாலும் மிகவும் கடினமாக நமக்கு தோன்றும். அது கடினமாக தான் இருக்கும். இங்கே இருக்கிறது என்று பார்த்து அதை எடுத்து நாம் பற்ற வைப்பதற்கு சற்று சிரமப்படுவோம். அது போல நம் வாழ்க்கையிலும் இருளில் நாம் வாழும் பொழுது நமக்கு எல்லா காரியங்களும் கடினமானதாகவும், வெற்றியின் வழி தெரியாததாகவும், தவிப்பாகவும் இருக்கும். கடினமானதாக இருக்கும், தவிப்பாக இருக்கும், ஒன்றும் புரியாது, குழப்பமாய் இருக்கும், மன நிம்மதியும் இருக்காது. இது கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்காத பொழுது, அது நமக்கு கிடைக்காத பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய ஒளி, வெளிச்சம் நம்மேல் பிரகாசித்து நம் வாழ்க்கைக்கு வந்து விட்டால், நாம் பகலில் நடப்பது போல, பகலில் செயல்படுவது போல சுலபமாக நம் வாழ்க்கை இருக்கும். வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்தில், கட்டளையே விளக்கு. 10 கட்டளைகள் தான் வாழ்க்கையின் விளக்காய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் 10 கட்டளைகள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலும், உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளக்கமாக மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் கர்த்தர் மலை உபதேசத்தில் இதை விளக்கமாகவும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க இந்த 10 கட்டளைகள் நம் வாழ்க்கையில் விளக்காய் இருக்கிறது. விளக்கு இருந்தால்தான் வெளிச்சம் கிடைக்கும். அதை பற்ற வைத்து நாம் வெளிச்சத்தை பெற முடியும். அந்த வெளிச்சம் நமக்குள் இருந்தால் நாம் சுலபமாக வாழ முடியும். அதுபோல விளக்கு என்ற வேதாகமம், அதாவது 10 கட்டளைகளும் நமக்கு விளக்காய் இருக்கிறது. வேதாகமம் முழுவதும் 10 கட்டளைகளின் விரிவாக்கமாய் இருக்கிறது. அதாவது கணிதத்தில் நாம் ஃபார்முலா படிப்பது உண்டு. அந்த ஃபார்முலாவை மட்டும் படித்தால் அதன் செயல்பாடும் நமக்கு புரியாது. அப்பொழுது அதற்கான எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுப்பார்கள். அதை எடுத்து நாம் கணக்கை பதிவிட்டு அதை போட்டு பார்க்கும்போது நமக்கு சுலபமாக அது புரிந்துவிடும், அந்த கணக்கீடுகள் எல்லாம். அது போல வேதாகமம் 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் நம் வாழ்க்கையின் விளக்காய் இருக்கிறது. அதன் விரிவாக்கமாக வேதாகமம் முழுவதும் பலருடைய வாழ்க்கையின் உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்கள் நீதிமானாய் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் விளக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு விபச்சார பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது, யோசேப்பு ஐயாவுக்கு அந்த போத்திபாரின் மனைவி வந்து தவறு செய்ய தூண்டுகிறாள். அப்பொழுது யோசேப்பு ஐயா நடந்து கொண்ட விதம் பரிசுத்தமாய், நான் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்ய மாட்டேன் என்று விலகி ஓடி வந்து விட்டார். இது இப்படிதான் வாழ வேண்டும் என்று யோசேப்பு ஐயாவின் வாழ்க்கை மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதே போல இந்த பாவத்தை செய்தால் என்ன நடக்கும் என்பதை தாவீது ராஜாவின் வாழ்க்கையில், அவர் பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த போது பிறனுடைய மனைவியை தவறாக நடத்தியதின் மூலம் அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக்கி கொண்டதினால் கர்த்தர் அவருக்கு கொடுத்த தண்டனை, 4 பிள்ளைகள் அவருக்கு இறந்து போயின. அவருடைய பிள்ளைகள் 4 பேரை இழந்தார். இப்படி நடந்தது. இதையும் நாம் சற்று கவனிப்போம். தவறு செய்தால், அது ஒரு ராஜாவா இருந்தாலும், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருந்தாலும், கர்த்தர் நியாய தீர்ப்பை அந்த மனிதனுக்கு கட்டளையிட்டார். தாவீது ராஜா அதை அனுபவித்தார். அவர் செய்த பாவத்திற்கு நியாய தீர்ப்பை பெற்று, அது மட்டுமல்ல, உரியாவை கொன்ற பாவத்திற்கும் அவர் காலம் முழுவதும்
யுத்த களத்தில் இருந்தார். யுத்தம் யுத்தம் என்று அவருக்கு ஓயாமல் இருந்தது. இது பட்டயம் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இப்படி கர்த்தருக்கு பிரியமான மனிதர்களாய் இருந்தாலும் அதனால் பாவம் செய்யலாம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் பரிசுத்தமானவர். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பாவம் செய்வதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். பாவம் செய்கிறவனை கர்த்தருக்கு பிடிக்காது. பரிசுத்தம் தான் கர்த்தருடைய சுபாவம். அதையே நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பெற்றிருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மை பரிசுத்தமாக்கவும் நீதிமானாய் மாற்றவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு தம் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஏன்? நம்மை பரிசுத்தமாக்கதான். அப்படி இருக்க நான் பாவம் செய்து கொண்டே பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்க கூடாது. அது நடக்காத காரியம். கர்த்தர் பரிசுத்தர். பரலோகம் பரிசுத்தமான இடம். அங்கு போய் நாம் நித்திய ஜீவனில் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் பரிசுத்தவான்களை தான் சேர்த்துக் கொள்வார். இல்லை என்றால் நரகம் என்பது எதற்கு? நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கும் பாவிகளை அங்கு தள்ளுவதற்குமே அதுவும் இருக்கிறது. தயவு செய்து கிருபை என்று சொல்லிக்கொண்டு பாவம் செய்யக்கூடாது. கிருபை என்பது பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான சூழ்நிலைகளையும் நாம் இரக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கேட்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கப்பட்டு கொடுப்பது. கிருபை என்பது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் கிருபை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்து கொண்டு அதை அப்படியே விட்டு விடுவதற்கு பேர் கிருபை அல்ல. ஒருவேளை அப்படி கர்த்தர் செய்தார், அவர் அநீதி உள்ளவர் என்று உலகம் குற்றம் சாட்டாதா? அல்லது சாத்தான் சொல்ல மாட்டானா? அவனுடைய வேலையை யாரிடம் குற்றம் சாட்டுவது என்பதை. கர்த்தர் ஒரு மனிதன் தவறு செய்திருக்கும் பொழுது அவனை மன்னித்தேன் விட்டேன் என்று சொல்லி அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டால், அந்த தவறை அப்படியே விட்டு விட்டால், நியாய தீர்ப்பு கொடுக்காவிட்டால் அவர் அநீதி உள்ளவர் என்ற பொருளாகாதா? அதனால்தான் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, நம்மை மன்னிக்கும்படியாக கர்த்தர் தமது குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவை மரணத்தை அவருக்கு கொடுத்தார். சாத்தானின் எல்லா கொடுமைகளையும் அவர் மேல் சுமத்தி நமக்காக அவர் மேல் அந்த பாவத்தை சுமந்தார். அதாவது பிதாவாகிய தேவனே தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவரும் மனித அவதாரம் எடுத்து வந்தார். பிதாவாகிய தேவன் மனித அவதாரத்தில் வந்தார். அவர் பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் அவரே அவதாரம் எடுத்து வந்து அந்த பாவத்தை சுமந்தாவது நீதியை நிலைநாட்டினார் அல்லவா? நம் பாவங்களை நம்மை மீட்கும்படியாக அவர் சுமந்து கொண்டார் அல்லவா? அவர் அவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை மறந்து விடக்கூடாது. அவர் சும்மா விட்டு விடுவது என்றால் சிலுவை மரணமே தேவைப்படாது. கிருபை என்று நினைத்து கொண்டு பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. தயவு செய்து புரிந்து கொள்வோம். கிருபை என்பது நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அதை பயன்படுத்தி நாம் பத்திரமாக இருக்க வேண்டும். நமக்கு உதவி கிடைக்கும். ஆனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது நமது கடமையா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பலன் தருவார், கூட இருந்து பாதுகாப்பார். ஆனால் நாம் தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒருவேளை நான் அறியாமையினால் கடந்த காலத்தில் பாவம் செய்தேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா என்றால் நிச்சயம் மன்னிப்பு உண்டு. கர்த்தர் நம்மை மன்னிக்க கிருபை பெருத்தவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் ஆயுள் நாளில் எத்தனை வயதானாலும் பரவாயில்லை, தன் வாழ்நாள் முழுவதும் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை நான் செய்தது தவறு என்று உணர்ந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் எப்பொழுதும் அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். மனம் திரும்பினால் கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பாவத்தின் விளைவாக சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். அதை நாம் சுமந்து தீர்க்கத்தான் வேண்டும். ஆனால் மன்னிப்பு கிடைக்கும், பரலோகத்திற்கும் செல்லலாம். நான் பாவம் செய்து விட்டேன், இனி என் வாழ்க்கையில் நான் பரலோகத்தை நினைக்க முடியாதா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதா? நான் நரகத்திற்கு தான் செல்வேனா என்று யாராவது நினைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் திரும்ப வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் கிருபை. நாம் மனம் திரும்பி விட்டால், நாம் செய்தது தவறு என்று உணர்ந்தால் போதும். உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். சுவாமி, நான் இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன், இதையெல்லாம் நான் செய்தேன், அறியாமையினால் செய்தேன், இதை பாவம் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன், என்னை மன்னியும், நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்று கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி பின்பு அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதன் பின்பு
கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்ட பின்பு மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் நாம் அதை விட்டு மீண்டு வரும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதன் பின்பு அந்த பாவம் செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்மை மாற்றிவிடும். அந்த சூழ்நிலைகள் வராதபடிக்கு தடை செய்வார். நமக்கு மன உறுதியை தருவார். வேத வசனங்களை, அப்பொழுதுதான் நமக்கு வேத வசனங்கள் தேவைப்படுகிறது. வேதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை தினந்தோறும் பேசி வேதம் வாசிக்க வேண்டும் என்று தினந்தோறும் சொல்வதற்கு காரணம் அதுதான். அப்படி நாம் வாசிக்கும் போது நம் ஆத்துமாவில் இருக்கிற பாவ சுபாவங்கள் மாறி போய் பரிசுத்தம் அடைவோம். ஆவியில் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நம்மை ஆளுகை செய்வார். ஆத்துமாவை வேத வசனங்கள் உள் சென்று அதை பரிசுத்தப்படுத்தும். இப்படியாக நம் வாழ்க்கை ஒளிமயமாகும், பிரகாசம் அடையும். அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலில் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய 10 கட்டளைகளை நம் வாழ்க்கையின் விளக்காய் இருக்கிறது. அந்த விளக்கை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இது யாருக்கு கிடைக்கும் என்றால், 10 கட்டளைகள் என்றால் உடன்படிக்கை. ஒரு கணவன் மனைவி, ஒரு குடும்பத்தின் துவக்கம் ஒரு திருமணத்தில் இருக்கிறது. குடும்பத்தின் ஆரம்பம் அங்குதான் இருக்கிறது. 2 பிள்ளைகளாய் இருந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஒரு குடும்பம் ஆகிறார்கள். அந்த திருமண பந்தத்திற்கு அடையாளமாக தாலி அணிவிக்கப்படுகிறது. தாலி என்பது திருமணத்தின் அடையாளமாய் இருக்கிறது, உடன்படிக்கையின் அடையாளம். இந்த மனிதனை கணவராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்றும், இந்த பெண்ணை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்றும் இருவரும் கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கை செய்து அவர்கள் தாலி அணிகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உடன்படிக்கையின் அடையாளம் அந்த இருவருக்கும் இடையில் ஏற்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் அவர்களை கணவன் மனைவி என்று உறுதிப்படுத்துகிறது. அதை கயட்ட மாட்டார்கள். அந்த தாலியையோ மோதிரத்தையோ கயட்ட மாட்டார்கள். ஜீவனுள்ள நாளளவும் அதை சுமந்திருப்பார்கள். ஏனென்றால் நான் உடன்படிக்கைக்கு உள்ளானவள் என்று. அப்படி இருக்க ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இதே போல கர்த்தரும் மனிதனோடு, மனித இனத்தோடு, திருச்சபையோடு, உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனோடும் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம், திருமண பந்தத்தின் அடையாளம் தாலி எப்படியோ அதுபோல கர்த்தருடைய உடன்படிக்கையின் அடையாளமாக, அக்ரிமெண்டின் அடையாளமாக வேத புத்தகம் இருக்கிறது. அதாவது 10 கட்டளைகள் இருக்கிறது. 10 கட்டளைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. 10 கட்டளைகள் தான் உடன்படிக்கை. இந்த 10 கட்டளைகளையும் எந்த மனிதன் ஏற்றுக்கொண்டு, மனதால் ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடக்கிறார்களோ அவர்களே கிறிஸ்தவர்கள். அதை விட்டு வார வாரம் நான் சபைக்கு செல்லுகிறேன், திருச்சபை சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன், அதனால் நான் கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது நிச்சயம் சரியான முறைமை அல்ல. கர்த்தர் அப்படி பார்ப்பதில்லை. கர்த்தருடைய பார்வையில், அவருடைய சிந்தனையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம். நாம் கிறிஸ்தவர்கள் என்று உலகம் சொல்லுகிறதா, நாம் சொல்லுகிறோமா என்பது முக்கியம் அல்ல. கர்த்தர் சொல்ல வேண்டும், இவள் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன், இவர்கள் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதுபோல பரலோகத்தில் இருந்து கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். எப்பொழுது அங்கீகரிப்பார்? அந்த அங்கீகாரத்தின் அடையாளம் என்ன? அதற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதன் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இறங்கி வருவார். அந்த மனிதனுக்குள் இறங்கி வருவார். அதுவே உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. 10 கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், அதை கடைபிடித்து நடக்கும் பொழுதுதான் அந்த உடன்படிக்கை முழுமை அடைகிறது. நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்முடைய ஆவியில் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது. அது விசுவாசத்தின் துவக்கம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் துவக்கமாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்துமா என்பது மாம்ச சிந்தை உள்ளது.
நம்முடைய பழக்க வழக்கங்களால் நிரம்பி இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்தவன் ஆன உடனே எல்லா பாவத்தையும் விட்டு ஒரு திடீரென்று ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வந்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனம் மாறும். அந்த மன மாற்றம் என்பதுதான் ஆத்துமா. அந்த ஆத்துமா பரிபூரணமாய் மாற்றம் அடைய வேண்டும். முழுமையான கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். அதற்கான வழிதான் வேத வசனத்தை தியானிப்பது. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய சன்னதியில் உட்கார்ந்து நாம் வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஜெபித்தாலும் சரி, வேத வசனத்தை வாசித்தாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதிகமாய் வேதம் வாசிப்பது, அதிக நேரம் வேதம் வாசிப்பது அவசியமா இருக்கிறது. ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தில் இருப்பதை கர்த்தரிடத்தில் சொல்லுவது. வேத வாசிப்பு என்பது கர்த்தர் சொல்லுவதை நாம் கேட்பது, நாம் மனம் திரும்புவது. இந்த ப்ராசஸ் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள் செல்ல வேண்டும். பல முறை வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். முதலில் இருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து தினம் தினம் படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது வேத வசனத்தை படிக்க வேண்டும். அப்பொழுது இந்த விளக்காகிய 10 கட்டளைகள், அதன் வெளிச்சமாக கர்த்தருடைய வசனங்கள் நம் இருதயத்திற்குள் வந்து நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும். நம் ஆத்துமாவுக்குள் அந்த ஒளி வரும், அந்த வெளிச்சம் வரும். அப்பொழுது நம் ஆத்துமா பிரகாசம் அடையும். நம் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லா காரியங்களும் நமக்கு தெளிவாய் புரியும். இந்த துன்பம் ஏன் வந்தது என்று தெரியும். இந்த இன்பம் ஏன் வந்தது என்று தெரியும். ஏன் இந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று தெரியும். எல்லாம் நமக்கு புரியும். வேத வசனம் ஆகிய 10 கட்டளைகள் விளக்காக இருக்கும் பொழுது அது நம் இருதயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். வேத வசனங்கள் நமக்குள் பிரவேசிக்க வேண்டும். நம் ஆத்மாவை, அதில் உள்ள அந்த எண்ணங்களை மாற்றும். தீமையான எண்ணங்களை அகற்றி போட்டு ஒரு எரேசரை வைத்து நாம் அழிப்பது போல, அதாவது நம் இருதயத்தில் உள்ள அந்த எழுத்துக்கள், அந்த வார்த்தைகள், சுபாவங்கள், தீமையான சுபாவங்களை அழித்து போட்டு அதை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் நம்மை குணப்படுத்துவார். அது நற்குணங்கள் நிரம்பும், அதில் எழுதுவார். இப்படியாக வேத வசனங்கள் தான் அங்கு செயல்படும். அதன் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம் ஆத்மாவை சுத்திகரிப்பார். இப்படி இருக்க கட்டளையே விளக்காய் இருக்கிறது, வேதமே வெளிச்சமாய் இருக்கிறது. இப்படி கர்த்தர் நம்மை போதித்து மனம் திரும்ப பண்ணும் போது ஒரு காரியம் நடக்கும். நாம் வேதத்தை வாசிப்போம். உதாரணத்திற்கு பொய் பேசக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். திருடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். அப்பொழுது நாம் திருடி கொண்டிருக்கிற பழக்கம் உள்ளவர்களாய் இருந்திருந்தால், நமக்கு திருடக்கூடாது என்று கேட்டதும், திருடக்கூடாதா, அது பாவமா, சரி இனி நாம் திருட வேண்டாம் என்று நினைப்போம். ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் போது திரும்பவும் திருட தோன்றும். திரும்பவும் அந்த திருட்டை செய்து விடுவோம், அந்த பாவத்தை செய்வோம். இப்படி நினைப்போம், ஆனால் செய்ய முடியாது. திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டே இருப்போம். அதுதான் நம் ஆத்துமா திருந்தாத ஜென்மமாய் இருப்பது. அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இது பாவம் விட்டுவிடு என்று. நம்ம ஆத்துமா அதை கேட்காது. சிறு பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காதது போல நம்ம ஆத்துமா அதை கேட்காது. மீண்டும் மீண்டும் அதை தவறை செய்து கொண்டே இருக்கும். அப்பொழுது கர்த்தர் போதக சிற்சை என்ற பழக்கம் இருக்கிறது. போதிப்பார், அதை கேட்காத பட்சத்தில் சிற்சையை கொடுப்பார். கர்த்தர் சொல்லியிருப்பார், திருடக்கூடாது என்று வசனம் படித்திருப்போம். அதன் பின்பு அவர்கள் போய் பாவம் செய்வார்கள், திருடி விடுவார்கள். அந்த திருட்டின் மூலமாக ஒரு துன்பத்தை கர்த்தர் அனுமதிப்பார். திருடி யாரிடமாவது மாட்டிக்கொள்வார்கள். யாராவது இவர்களுக்கு பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுப்பார்கள். அந்த வலியையும் அந்த வேதனையும் அனுபவிக்கும் பொழுது, அல்லது அந்த பண நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்கள் வாழ்க்கையில் ஐயோ, கர்த்தர் சொன்னதை நான் கேட்காமல் இந்த தவறை செய்தேனே, எனக்கு இப்படி நேர்ந்ததே, இனி என் வாழ்க்கையில் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்புவேன். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும், எப்படிப்பட்ட பரிசுத்தவானாய் இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தவானாய் மாறுவதற்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அந்த பாவத்தை விட்டு பின்பு திருந்துவோம். அதுதான் போதக சிற்சை. போதிப்பது, திருந்தாத பட்சத்தில் சிட்சித்து போதிப்பது, தண்டனை கொடுத்து அதன் மூலம் மனம் திரும்ப பண்ணுவது. கர்த்தர், அதாவது சில நேரம் டாக்டர்கள் நமக்கு நோய் வந்தால் மாத்திரைகள் கொடுப்பார்கள். அது குணமாகவில்லை என்றால் உடனே ஊசி போடுவார்கள். அது போலதான் கர்த்தர் சொல்லி பார்ப்பார், பல முறை சொல்லி பார்ப்பார். நாம் கேட்காத பட்சத்தில் நம்மை சிட்சித்து அடித்து ஒரு உதை கொடுத்து ஆசிரியர்கள் வழி நடத்துவது போல
அவர் நமக்கு குரு அல்லவா? அவர் அப்படிதான் நம்மை வழி நடத்துவார். இப்படியாவது நம்மை திருத்தி விடுவார். அது நாம் செய்த பாக்கியம். கர்த்தருடைய கரத்தில் அடி வாங்கியாவது திருந்து விடுவது நல்லது. அது துன்பமாக தான் இருக்கும். அது வாழ்க்கையில் ஏற்படுகிற பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் வரும்போது, ஏன் வாழ்கிறோம் என்பது போல தோன்றும். அப்படிப்பட்ட துன்பங்களாய் இருக்கும். ஏனென்றால் நாம் திருந்தாததினால் தான் அப்படி நிலை வருகிறது. ஆனாலும் அதை சகித்துக்கொண்டு, பொறுத்துக்கொண்டு, கர்த்தரை நாம் பற்றிக் கொண்டு விசுவாசத்தில் உறுதியாயிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் கர்த்தருடைய கட்டளைகள் தான் வாழ்க்கையின் விளக்காய் இருக்கிறது. அவருடைய வசனங்கள் நம் வாழ்க்கையின் வெளிச்சமாய் இருக்கிறது. போதக சிற்றை அவருடைய வழியாய் இருக்கிறது. அது அந்த வழி ஜீவ வழியாய் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு சேர்க்கும் வழியாய் இருக்கிறது. இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். கர்த்தர் இதற்காக நமக்கு உதவி செய்வாராக. இந்த காரியங்களை மனதால் புரிந்து கொண்டு முழுமையா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.